நாங்கள் யூடியூப் வீடியோ லான்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் கூட லான்ச் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எனிவே தேங்க்ஸ் ஃபார் த ரெஸ்பான்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நான் டெக்னிக்கலுக்கும் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ராஜுஸ் கிளாஸஸ். ஐ எம் ராஜு கோவிந்தராஜன். நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல அனுப்பணுங்கிற ஒரு அல்டிமேட் எய்மோட தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன மாதிரி அப்ரோச்சில் போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து நான் டெக்னிக்கலுக்கும் நீங்கள் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நம்ம எழுத வேண்டி இருக்குது அண்ட் மோரோவர் நாங்கள் என்ன மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராமினெண்ட்டாக 2 போர்டு கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒன்று வந்து எஸ்எஸ்சி, இன்னொன்று ஆர்ஆர்பி. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா CHSL, CGL அண்ட் MTS இதே மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. வேறஸ் ஆர்ஆர்பியை பார்த்தீங்கன்னா NTPC, குரூப் டி இதே மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. எவ்ரி இயர் பார்த்தோம்னா இந்த எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 25,000 ஜாப் வேகன்சிஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ்குள்ள எல்லாம் போகிறதுக்கு வந்து நம்ம தமிழ் பசங்க வந்து என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நான் டெக்னிக்கல் வீடியோஸ் தான் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஃபேக்ட் பார்ப்போம். 2016 எஸ்எஸ்சி சிஜிஎலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சம் 10,000 வேகன்சிஸ் இருந்துச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நாட் ஈவன் 1% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணல. இது எல்லாத்துக்கும் பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா 3 காரணங்கள். ஒன்று வந்து சரியான அவேர்னஸ் இருக்கிறது இல்லை. ரெண்டாவது பார்த்தோம்னா ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கிறது இல்லை. மூணாவது பார்த்தோம்னா குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் வந்து தமிழில் இருக்கிறது இல்லை. இது எல்லாத்தையும் தான் நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். நியர் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா December 15th வந்து RRB-NTPC எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா அதுக்கான நான் டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக இந்த வாரத்துலேருந்தே அவைலபிளாக இருக்கும். December 15th வரைக்கும் நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோஸ் மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா RRB-NTPCக்கான எல்லா கொஸ்டின்ஸையும் நாங்கள் சால்வ் பண்ணி காமிப்போம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான டிப்ஸ் என்ன, ட்ரிக்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து CBT 1க்கான ஒரு கிராஷ் கோர்ஸாகவே கன்சிடர் பண்ணலாம். இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டேன் பட் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் CBT 2 வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கோர்ஸாகவே பார்க்கலாம். CHSL பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது. அது December 15th வரைக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணாதவங்க வந்து அப்ளை பண்ணிடுங்க. மோரோவர் வந்து CGL பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து இந்த டிசம்பர் எண்டில் வந்து ரிலீஸ் ஆகிடும். அண்ட் MTS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர் ஜனவரி இல்லை பிப்ரவரியில் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ இந்த எல்லா எக்ஸாம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் மாறும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கம்ப்ளீட்டாக எங்கள் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த எல்லா எக்ஸாம்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரலில் ஆரம்பித்து ஆகஸ்ட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ எங்கள் சேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கண்டினியூஸ் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுன் பீரியடை வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் as well as அதுக்கான கண்டென்ட்ஸ், குவாலிட்டி கண்டென்ட்ஸ் இன் தமிழ் அது அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்.